ஓகே நம்ம இங்கே பாருங்கள், காலையில் 9 மணி ஆகுது. வந்த உடனே ஷெல்லை எடுத்து கையில் பிடிச்சிட்டு இருந்தா என்ன பொழப்பு பண்ணுறது? இந்த ஃபோனு வந்துச்சு, எல்லாம் கெட்டு நாசமாக போய் அழிஞ்சு நாசமாக போயாச்சு. இது எடுக்கிறது எதில் பார்க்குறதுல ஃபோனில் தான் பார்க்க முடியும். அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா கூட பரவாயில்ல. சரி, ஒரு நிமிஷம் இதில் மாட்டிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் கேப் விட்டுட்டா போதா, உடனே தொடக்கடை எடுத்து கையில் பிடிச்சிக்கிறத. இந்த பழக்கம் யாராரு இருக்குதுன்னு சொல்லுங்க. எங்கிட்ட இருக்கு, எல்லாத்துக்கிட்டுமே இருக்குது. அந்த 10 நிமிஷம் ஃப்ரீ. இது எதுக்குடா பையன் விளையாடுறதெல்லாம் எடுத்து அந்த நீ விளையாண்டுட்டு இருக்கிற? உன்னை கூப்பிட்டு தான் சாப்பிட்டு போயிருப்பேன். உன்னை கூப்பிட்டு தான் சாப்பிட்டு போயிருப்பேன். என்ன வீடியோக்காக போகிறோமா, ரொட்டேட்டர் தான் கொஞ்சம் பிடிச்சி நேர வேலை கழிச்சுட்டு இதில் ரொட்டேட்டர் கழிச்சு விடுமா. இப்போ ரோட்டு வர்றதுக்கா 5 கலப்பை அங்கே நெருங்கி 1 வாரம் கழிச்சு இப்போ 5 கலப்பை எங்கன்னு கேட்குற பற்றியா? நீ அங்கே நிற்கிற. எல்லா கலப்பையும் இருக்குது 5 கலப்பு. மண்ணை குத்தி விட்டு தான் ஆகணும். கழுவலாம் வேணாம், போடு. பம்பை தூக்கிட்டு வந்து கழுவி யார் கழுவுறோம்? அதெல்லாம் சதச்சதானே ஈரமாக இருக்கும். கழுவுறதா இருந்தால் நேற்று கழுவிருந்தா பதமாக இருந்திருக்கும். அப்புறம் இப்படி விட்டுட்டு இப்படி நேர் வரல. வேறு வந்துருச்சா? சரி, இப்படி தான் மாட்டணும், நேர் பண்ணணும், தெரியுதா? அவ்வளோதான். அடுத்தது சென்டர் கை. அதான் 8லன்னு தெரியுதுல, வளர்த்தியா போடணும்னு இருக்குதுல்ல. சாரி, அதாவது சூத்திரம் தொடச்சிட்டு போக வேண்டியதான். அது இல்லை, கை ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வச்சு, அதானே? இல்லைன்னா இப்படிலாம் சொல்ல மாட்டேன். சோரங்கியை கழட்டி விட்டு மண்ணை தட்டிவிட்டு போயிடலாம். ஓகே நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம்னா, அந்த ரொட்டாட்டில் இந்த சைடு ஆயில் விழுவுது, கத்தி மாற்றணும். இதை தான் எல்லாம் இன்றைக்கி பிரித்து வேலை செய்ய போகிறோம். இந்த பக்கம் அப்பப்போ சொட்டு ஓட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் கத்தி மாற்றுறதே மாற்றுறோம். அதனால் கத்தி இன்னும் கொஞ்சம் கூட ஓடணும், ஒரு 10 மணி நேரம் 5 மணி நேரம் ஓடும். சரி மாற்றிடலான்னு 5 மணி நேரம் ஓடும். மாற்றல எக்கனாமிக்கில் போட்டா என்னடா பேசுகிற? கேரண்டியாக ஓடும் எல்லாம்.
இன்னொரு 5 மணி நேரம் ஓட்டலாம். இல்லாட்டி மாப்பிள்ளை தான் இதில் எக்கனாமிக்கே போடணும், அப்படியே ஓட்டணும் ஓட்டலாம். இதில் வண்டி சேர்த்து போயிடும். பிடிங்கிட்டு இது ஒரு வேலையை முடிச்சு விட்டா வேலை முடிச்சு போயிடும். அந்த பக்கம் சாப்பிட்டு பின்னு ம் 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 அது சொல்கிற அப்புறம் எப்படி எடுப்பீங்க? அப்படியே எடுத்துக்கலாமா? அந்த பக்கம் லாக்கு நட்டை கழட்டுறா. இந்தா கம்பியை பிடுங்கணுமா பிடுங்கக்கூடாதா? அதே இதுக்கு பிடுங்க கழட்டுற. எல்லாம் லவ் பண்ணா நைட்டை வெடிய ஃபோன் பேசுனா அப்புறம் என்ன பண்ணணும்? போங்க கழட்டு போகும்போது பின்ன கட் பண்ணிவிடாது. சேஃப்டி முக்கியம். அந்த பின்னி அந்த புஷி ஒன்று போய் டூல்ஸ் போட்டிருப்போம். இல்லை ஒரு டப்பா ஒன்று எடுத்துகிட்டு டப்பால் போடலாம். இப்போ எடுத்துக்கிட்டோம் பேசிக்கலாம். கம்பி மேலே விட்றா, அப்போ தான் உருவ முடியும். ஓகே ப்ரோ, அவ்வளோதான். டோரை இறக்கியாச்சு. அடுத்தபடியாக இதில் இருக்கிற மண் கவுரு தாலி கவுரு மாதிரி மாப்பிள்ளை அங்கங்கெல்லாம் சுற்றிட்டு வந்துருக்குற. தறி கொட்டாயி நூல் மில்லு இதுக்கிட்ட ஓட்டினா, அப்புறம் கடை பக்கம் ஓட்டினா துணி காயம் சுற்றிக்கும். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது. ஓகே, நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு ஆமாம் அது ஆயில் சீல் மாற்றணும். அப்புறம் இந்த பக்கம் அந்த கப்பு நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த கப்பு தான் ரொம்ப அன்கண்டிஷனில் இருக்குது. ஸோ கப்பு மாற்றணும். மாற்றிட்டு மீதிக்கிறது கொண்டு போய் அன்பு கொடுத்து கணக்கு பண்ணிட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான். நீ எல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ண மாப்பு. ஓகே ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா ஆனாவில் ஓகே ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண் அதிகமாக இருந்துச்சு. அதனால் மோட்டர்லாம் போடல, சும்மா டீப்லேயே கழுவி அப்படியே கழுவியாச்சு. அவ்வளோக்கு இப்போ சைடில் அந்த இடத்துல மண் இருக்குது. அதெல்லாம் போல்ட்டே கொஞ்சம் கோளாறாக இருக்குது. அதை எடுக்க முடியல. அப்படியே கழட்டும் போது எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோக்கு இந்தாண்ட க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீனாக தான் இருக்குது. அடுத்து மாமா வந்தாருன்னா அடிச்சு கொடுக்க வேண்டியதான். ஓகே ப்ரோ, இந்த இடத்துல தான் இப்போ கழட்டி விட போகிறோம். கழட்டி விட்றதில்ல, அப்படியே வண்டியோடு தான் இருக்கும். அப்படியே கழட்டி மாட்டுறது தான் வேலை. இந்தானவா ஒட்டி போவாத, எப்படி வேலை செய்யறது? போய் இப்படி வா, இன்னும் அந்தான மாறி வா பா. போதும், அப்படியே அப்படியே விட்டுரு. அப்படியே ஓகேன்பா. மாப்பிள்ளை என்ன சொல்லிட்டாங்கிறீங்க, இன்னும் எக்கனாமிக்கோட போட்டு ஓட்டல, இன்னும் இவ்வளோ கத்தி இருக்குது, அதங்காட்டி எதுக்கு நம்ம மாற்றிட்டோம். கத்தி பணமே இருக்குது இதில். கிட்டத்தட்ட பாதி பணத்துக்குனாச்சும் ஆகும். அதனால் சைடு மட்டும் ஆல்ட்ரு பண்ணி விட்டு அப்புறமேட்டு கத்தியை மாற்றிக்கலாங்களாம். அதனால் அதனால் சைடு மட்டும் வேலையை செஞ்சு விட்டு ஏற்றிக்கலாம் அப்படிங்கிறான். அதுவும் மாப்பிள்ளை சொல்கிறதும் கரெக்டாக தான் தோணுது. இன்னும் எக்கனாமிக்கு போடவே இல்லை. போட்டால் இன்னும் ஒரு 5 மணி நேரம் கேரண்டி ஓட்டலாம். அதனால் எங்களுக்கு மனசு கொஞ்சம் கேட்கல அப்படியே மாட்டுறதுக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எந்த பக்கம் மாப்பிள்ளை வேலை செஞ்சு விட்டுலாம், இந்த பக்கம் வேலை செஞ்சு விட்டுலாம். முதல்ல இந்த பக்கம் இறக்கி விட்டுலாமா? எப்படி 2 அது வந்துட்டு போகுது. சரி, டூல்ஸ் எடுத்தா 13 10 இருந்து 22 வரலாம் பாக்ஸ் செட்டெல்லாம் தூக்கிட்டோம். ஓகே, நம்ம அடுத்தது டோரை கழட்ட போகிறோம். கனெக்ட் எடுத்து வந்தியா? எடுத்து வந்துட்டியா? அதிசி பிரவி
ஒரு பாக்ஸு கூட தெரியல, ஒரு கழட்ட தெரியல. எப்போ நீ போட்ட மாதிரி சுற்றுது மாமா அந்த பக்கம் பிடி. ஏன்னா இதுக்கு 7 ஆளா வேணும். டைப் ஆகுதா? அத்தாண்டா போடுறா பொண்ணுட்ட டோரை கழட்டிட்டு அப்புறமேட்டு தான் இந்த பக்கம் பிடிக்கணும். இதை பிரித்தா தான் எதாக இருந்தாலும் தெரியும். ஓகேன்பா, ஏதோ ஆயில் கொஞ்சம் இருந்துருக்குது. 2 லிட்டர் ஆயிலில் இவ்வளோ தான் மீதி இல்லையா? வாசல் எடுத்து போடுமா இப்போ அது கழட்டு. எவ்வளோ லூஸ் அடிச்சுட்டு வருது. எட்டை கொண்டு மண்ணு கொண்டு போய்ங்களா வைக்காத இல்லை வெறுக்கேரி ஏதோ ஓடிட்டு இருக்குது. ஈஸி கொடுமைக்கு வேலை முடிந்தது. என்ன அப்படி உள்ள வேஸ்ட்டா எடுத்துட்டு அதை கீழே பரட்டுறதுக்கே வேணுமே. அப்போ எடுத்துக்கிட்டே புட்டுறிஞ்சு எடுத்துட்டோம். அவ்வளோதான். 2 பக்கம் பல்லு, இந்த பல்லு காடி விழுந்ததுனால செயின் பார்த்தீங்கன்னா லூஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ லூஸ் ஆயிடுச்சுங்க. இது புது செயின் ப்ரோ, இப்போ தான் பக்கமாக மாற்றினேன். ரொம்ப நாள் கூட ஓடலை. என்ன ஓடி இருந்தால் ஒரு செட்டு கத்தி ஓடி இருக்கும். அதுங்காட்டியுமே செயின் எவ்வளோ லூஸ் அடிச்சுட்டு ஓடுது. இப்படி இருந்தால் இவ என்ன பண்ணுற சொல்லுங்க பார்க்கலாம். செயின்னா இவ்வளோ தான் லூஸ் இருக்கணும், ஆனால் இவ்வளோ லூஸாக கிடக்குது. ஒரு பக்கம் டெம்பராகவும் ஒரு பக்கம் விடும். அதுக்கு தான் எல்லாம் கியர் டிரைவ் ஓடி போயிடுறாங்க. இந்த சல்லையே ஆகாதுன்னு. அதில் இந்த தொந்தரவே இல்லை. இப்போ என்ன பண்ணணும், 2யும் கழட்டினா தான் செயின் பிளாக்கை வெளியே இழுக்க முடியும். இழுத்த வாட்டி தான் அடுத்தது கிரவுண்ட் செட்டை கழட்டணும். அந்த பக்கமும் இந்த பக்கம் 2 பக்கமும் கழட்டி அப்படியே வெளியே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முதல்ல இந்த இடத்த சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணால் தான் அடுத்த வேலை செய்ய முடியும். என்ன பண்ணுற? எதை புட்டுருஞ்சா? இதுக்கு புட்டுருஞ்சா மங்கீஸ் பண்ணாரா? தெரியல. நிறையா பக்கம் புட்டுருஞ்சின்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் மங்கீஸ் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அங்கே இருந்தாலும் பைப் இருந்துச்சுமாங்க. அது பைப்பு கட்டுறதுனால அவங்க பைப் இருந்துச்சு. நம்ம இப்போ நட்டு கட்டுறதுனால நட்டு இருந்துச்சு. ஓகே, அழுத்த அடிச்சுக்கிச்சாங்க. ஒரே ஊருக்கு எடுத்து கொடுப்போம். என்ன மாப்பிள்ள சும்மா நெட்டுக்கு இவ்வளோ தூரம் பேசுகிற? நல்லா போடு. அப்படி போட்டினா தான் முகரை பேக்கும். அப்படி ஒரு பக்கம் கழட்டினா செயின் எடுத்து போட முடியுமாம்மா? இப்போ எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி தொழில் பழம் வருது? இப்போதான் பார்த்துட்டு இருக்கிறல்ல. ஏப்பருமா அதெல்லாம் என்ன மாப்பிள்ள கரெக்டாக இருக்குதெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது. ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான். அது அப்படியே இளம்பொருள் ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு கொஞ்சிறாங்க. ப்ரோ கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ, தலைச்சேரி ஆடு யாராச்சும் சில மேலே இருந்ததுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கார அம்மா வேறு ராவடி பண்ணுறாங்க. காது வளர்த்தே வேணும். காது வளர்த்தே தலைச்சேரி. போயர் வேணும் தலைச்சேரி. போயர்லாம் வருஷத்துக்கு ஒரு பக்கம் போட்டுன்னு நினைக்கிறேன். பாசுற ஆமாம். இப்போ அப்போ கொஞ்சம் வெளியே இழுத்து விட்டினா செயின் இழுத்து விட்டினா வருது கூடயே போகுது. அப்போ அப்படி செட்டாக உரிக்கா கீழே உருவணும். வராது அலாம் செட்டாக பிடிக்கும். செலமாடு வெயிட்டுக்கு ஒரு பக்கம் பிடிங்க. என்னடா மாப்பிள்ள 10 கிலோ 11 கிலோ. விட்டுருங்க மாசம் எடுறானே எடு. அதுக்குள்ளே கொண்டு போட்டுரு. வேலை முடிஞ்சது. எதுவும் பேரிங் எதுவும் போகலையா? இது வரலாம் பேரிங் எதுவும் போகவில்லை. கழட்டணுமா? அதெல்லாம் கழட்ட தேவையில்ல. நீ பற்றியா எல்லாம் விட்டா பிரித்து மேய்ஞ்சி போடுவேன். இதை அப்படியே உன் கையிலே தொடச்சி விட்டு கொஞ்சம் ஒரு கை மண் அள்ளிட்டு வந்து போடுது. தொடச்சி விடு. இதெல்லாம் தொடச்சி ஒழுகுறதும் தொடச்சி விடு. இதெல்லாம் என்ன? அது கோடு கோடா
நாங்கள் எத்தனை செயின் ஓடி இருக்கோம். லூஸ் அடித்து ஓடுறது, லூஸ் அடிக்காது ஓடுறது. அப்படியே கொண்டு அதை எஞ்சிப்ட்டு மாப்பு அடுப்பில் போட்டுடலாம். அடுப்பில் போட்டால் புகையும்டா கோலலையே. அதெல்லாம் எரி வேணாம். இங்கே வீட்டுக்குள்ளே குடியிருக்க முடியாது. நீ பற்றியா நாம் ஒன்று சொன்னால் அசர வைக்கிற மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணி ஒரு வேலை செய்கிறீங்க பற்றியா? ஏன் அப்படியே வர மாதிரி 2 கையிலையும் மண் அள்ளிக்கிட்டு வா. ஓகேன்பா. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஆயில்ஸ் இல்லை. இந்த பேரிங்க்கு அந்த பக்கம் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம்னா இதை கழட்டுறது தான் மேட்ரு. இந்த பக்கம் இதில் இதை கழட்டணும், இதையும் கழட்டணும். அப்போ தான் இதை வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியும். இந்த வாசரத்துக்கு அதிலே போடுமா மாப்பிள்ளை பாரு. ஆயிலை பிடிங்க விட்டுட்டு மண்ணை போட்டு மேக்கப் பண்ணுறான். ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா இதில் இருக்கிறது இல்லை, இந்த போல்ட்டெல்லாம் கழட்டிவிட்டு, ஏன்னா அந்த பக்கமும் கழட்டி வேலை செய்யணும். இந்த பக்கம் மட்டும் கழட்டி இந்த ஆயில் சீலை மட்டும் மாத்திர மாதிரி இருந்தால் இந்த போல்ட்டை கழட்டி இதை தனியாக பிரித்தா தனியாக வந்துடும். இப்போ நம்ம ஆப்போசிட்டும் வேலை செய்கிறதுனால அந்த பக்கம் ரொம்ப, இந்த பக்கம்னாச்சும் நல்லா இருக்குது, அந்த பக்கம்லாம் ரொம்ப அன்கண்டிஷன் இருக்குது. ஸோ அதனால் இந்த போல்ட்டை கழட்டுறோம். சரி சரி. இப்போ குட்டை லாடு பாக்ஸ் லாடு எடுத்துக்கிட்டு பைப் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை தான் இதில் இப்போ என்ன பண்ணோம்னா இந்த நெட்டை தான் எல்லாம் கழட்டணும். அதுக்கு இதில் சூடா கீழே விட்றா. போ லாடும் பைப் எடுத்துக்கிட்டோம். இப்போ பாக்ஸ் இதில் தான் போட்டு கழட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. குட்டலா பாக்ஸ் லாடுறா கீழாடு. ஓகேன்பா. இந்த நெட்டை கழட்டுறதுக்கு நீங்கள் ரிஞ்சு போட்டிங்கனாலும் முழங்கும், இல்லைனாலும் பாக்ஸை போட்டால் இடிக்கும். அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் ஒரு பக்கம் இப்படி மட்டம் அடிச்சுக்கிட்டு இப்படி தள்ளணும்னா பாக்ஸு லாடு வந்து ஒன்றை மட்டமாக வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து கழட்டும் போது இது வந்து இந்த ரோலில் ஷாப்பில் இடிக்காது. ஒரு சின்ன டெக்னிக், அவ்வளோதான். அதுக்கோசரம் தான் அதை மொத தேய்ச்சேன். அதே என்னடனா சும்மா பிடிங்கிட்டு வருது. பாக்ஸில் மாப்பிள்ளை கழட்டுறான் இந்த இடத்துல. மாப்பிள்ளையோட குசும்புக்கு ஓடுங்கண்ணா. எனக்கு ஒன்றும் சேதாரில் போடு. போது ரொம்ப விட்டு கையை பயத்தப்படா. அழுத்த சூப்பரு. அவ்வளோதான், நேருக்கு தான். போடு மேலே போட்டிங்களா? லூஸ் விட்டுக்கலாம், அப்புறம் கையில் வெட்டிக்கலாம். இது மாதிரி தான் ப்ரோ. ஒவ்வொன்றும் லூஸ் விட்டுக்கிட்டு கடப்பறையை உருமா. இப்போ உருவா அடுத்த நட்டு போடலாம். ஃபஸ்ட்டு லூஸ் விட்டுக்கிட்டு அப்போல தான் நான் சொல்கிறேன்ல. எக்ஸ்போர்ட் தானே இதில். அப்புறம் என்ன, ஃபஸ்ட்டு 2 பக்கம் லூஸ் விட்டுக்கிட்டா ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு இப்போ கையில் கழட்டிக்கிட்டு இருப்போம். உண்டெல்லாம் வித்தியாசமாக போடுற மாப்பு. ஓகே. அடுத்தது இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் நடக்குன்னா வச்சுக்க, ரொம்ப நாள் கழட்டாக விட்டுட்டா நெட்டு 6 நெட்டு தேஞ்சு போயிடும். இப்போ இது கழட்டுறோம்ல ப்ரோ, இதுக்கு வந்து இந்த நெட்டையே போடவே கூடாது, புது நெட்டு தான் போடணும். இந்த இடத்த பொறுத்த வரலாம் கடப்பை ரேட்டு மாப்பு. ஏன்னா அடுத்த ஐட்டம் இன்னும் ஓவராக தேஞ்சு போயிடும். அடுத்த ஐட்டம் போடவே முடியாது. இப்போயே 1/2 நெட்டு இல்லை, தெரியுதா? 1/2 நெட்டு பாரு முழுக்கட்டியாக போயிடுச்சு. எங்கே எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம். அது பசை கொஞ்சம் வரும், லிக்விட் கொஞ்சம் வரும். அது ஏன் சொல்ல முடியல, கொஞ்சம் மேலே ஏற்றி போடுறான்னு. இந்த பக்கம் அதே மாதிரி அந்த பக்கம் லூஸ் விட்டுக்கிட்டு அப்புறம் கழிச்சு அந்த ஹோட்டலில் இருக்கும். ஓகேன்பா, அவ்வளோதான் முடிந்தது. இனிமேல் இதை கையில் கழட்டுறது தான் வேலை. 2 பக்கமும் லூஸ் விட்டோம். எடுத்தோன்னு ரிஞ்சு போட்டு கழட்டாதீங்க. இது மழுங்கி போயிடுச்சுன்னா ஒரு ஐட்டம் போல்ட்டை மழுங்கி விட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, இதை கழட்டவே முடியாது. அவங்களே கழட்டுறீங்களா இருந்தால் கண்டிப்பாக தெரியும். மெக்கானிக் விட்டு கழட்டுறீங்களா இருந்தால் இது கழட்ட முடியலன்னா கரைச்சி எடுத்து ஏகப்பட்ட வேலை செய்யணும். கண்டிப்பாக கழட்டும் போது இந்த போல்ட்டை மட்டும் போட காசு இல்லை, இதையே போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லாதீங்க.
இது அடுத்த ஐட்டம் உங்களுக்கு செலவு பெருசாக வச்சிரும். கடை வாங்கி கூட அந்த போல்ட் போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் இல்லை, கத்தி போல்ட்டு தான். இதை கழட்டி கத்திக்கு போட்டுக்காங்க. கட்டாயனா அப்படியே ஊதி விட்டு வேறு போல்ட்டு போட்டுக்கலாம். ஒரு எல்லா போல்ட்டையும் மாற்ற சொன்னார் கத்தி போட்டு. யார் தானே இப்போ பட்டறையில் கம்பு கடைஞ்சில ஒரு ரொட்டேட்டர். ஆமாம். ஒரு கத்தி ஒரே ஒரு கத்தி மட்டும் முழு கத்தியாக கடைஞ்ச ஓரத்தில். ஆமாம். அந்த ரொட்டேட்டரு எல்லா போல்ட்டுமே கத்தி போல்ட்டு எல்லாத்தையும் மாற்ற சொன்னார். ஆட மாற்றின போல்ட்டு ஏதோ 100-200 கொடுத்தா நான் பள்ளிட்டு வந்துருக்கலாமே. மாற்ற சொன்னார். என்னடா எல்லாத்தையும் மாற்ற சொல்கிறாரு, என்னடா ஆச்சுன்னு நினச்சிட்டு வந்தேன் நான். எல்லாம் மாற போயிருக்கும். நான்லாம் ரொட்டேட்டர் வாங்கிலேருந்து இன்னும் ஒரு சில போல்ட்டு ரொட்டேட்டரோட வந்து ஓடுறதுலாம் பார்த்து கரெக்டான டைட் வைக்கணும். இந்த ஆட்டோ போகும்போலாம் எவ்வளோ டைட் வைக்கிறான் தெரியுமா? கேட்டால் இதுக்குன்னு அப்புறம் அதுக்கு போல்ட்டு போகுதுன்னா போகத்தான் செய்யும். நம்மளதெல்லாம் சின்ன மோட்டரில் அன்றைக்கி வச்சு நீ எனக்கு கேட்கவும் இல்லை ஒன்றும் முடியல. கீழே விழுவாது, ஒன்றும் விழுவாதுடா. கழட்டுறா. கீழே விழுந்தா ஒரே இடம் தானே, கால் மேலே தானே விழுவுது. எதுக்கு பிரயோஜனம்? கடப்பாறை வெளியே ஊறி போடு. ஜாயிண்ட் கழட்டி இருந்தோம்னா செத்தலாம். கழட்டி வெளியே கீழே போட்டுரு. அதெல்லாம் கிரீஸ் போட்டு வச்சிருக்கிற அப்புறம் என்ன பண்ணும்? அது 2 பக்கமும் கழட்டிட்டு அந்த பக்கம் டோர் கப் பிரிச்சோம்னாலும் வந்துடும். அந்த பக்கம் மண்ணு கப்பு இல்லை, அதனால் அப்படியே கூட இறங்கினாலும் கீழே இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ப்ரோ. நான் 300 ரூபாய்க்கு போட்ட டெம்பர் என்ன பண்ணும்? உங்களுக்கு பரவாயில்ல, போன காசுல அந்த டெம்பர் ரேட்டு கம்மி. நான் நீங்களாம் படுற சித்திரவதை பார்த்துட்டு தான்டா நான் கவுல்டு டிஸ்பிளேவே எடுக்கக்கூடாது. டிஸ்பிளே கவுல்டு டிஸ்பிளே நானும் சொல்லிட்டேன். மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாப்பு கஷ்டம். சும்மா சோப்பில் வச்சுருந்தா உடஞ்சி போகுது. வண்டி ஓட்டுறவனுக்கு ஆகாது. கவுல்டு டிஸ்பிளே ஆஃபீஸ் ஒர்க் வச்சுருக்கவனுக்கு அவங்க சும்மா அந்த வச்சுக்கிட்டு ஃபோன் மட்டும் பேசிட்டு இருக்காங்க. ஃபோன் யாரா என்னடா சும்மா வச்சுக்கிட்டு ஃபோன் பேசுகிறா? அந்த டேபிள் மேலே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஆஃபீஸ் வேலை, அந்த ஃபைனான்ஸ், இந்த பப்ஜி விளையாடுறவங்களுக்கு இது மாதிரி ஆளுங்களுக்கு தான் தாங்குமானு தெரியல. ஆஃபீஸுக்கு ஆகாதுப்பா. நம்மளை மாதிரி காடு மேடாக சுற்றுறவனுக்கு, வேறு கடையில் படுத்து நோண்டிட்டு இருக்கவனுக்கு இதெல்லாம் ஆகாது. இதெல்லாம் எம் மாதிரி ஃப்ளாட் மொபைல் தான் பெஸ்ட்டு. அது மாதிரி இருக்கு மொபைல் தான் ஃப்ளாட் டிஸ்பிளே. டெம்பர் ரேட்டு கட்ட ஆட்டு கழட்டிட்டியா? பிரச்சனை இல்லை, மெயின்டெனன்ஸ் தான் முடிஞ்சுது. என் பக்கம் என்னம்மா கழட்டுற? இந்த 2 கழட்டி ஓகேன்பா, அவ்வளோதான். எல்லா போல்ட்டும் கழட்டியாச்சு. மாப்பிள்ளை கழட்டினானா அந்த பக்கம் மண்ணு கப்பு எல்லாத்துக்கு கீழே விழுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பார்ப்போம். ஏண்டா கழட்டு மாப்பிள்ள, கால் மேலே விழுவுதான்னு பார்க்குறேன். நம்ம அப்புறம் கடைசி போல்ட்டுன்னா கீழே இறங்கிச்சு. கடைசி போல்ட்டு மேலே நேராக நிற்க வச்சு கழட்டு. மேலே சுற்றுருவாள கடப்பருக்கு தூக்கணும்னா லைட்டாக அப்படியே கீழே விட்றா சாப்பிட்டுக்குள்ள. கழட்டு. குடும்பமாக விழுந்துருன்னு நினைக்கிறேன். ஒரு அரை மறை தான் உங்களுக்கு என்பா. அடுத்தபடி எதரா மாப்பிள்ள கழட்டணும் தெரியல. என்ன கேட்குறீங்க? ஓகே ப்ரோ. அடுத்தது 1 2 3 4 போல்ட்டை கழட்டி இந்த டோரை எழுத்தணும்னா அது அப்படி செட் ஆகி விழுந்துடும். போய் எடுத்துருவாப்போ. பாக்ஸ் எடுத்துட்டு 18 19 எடுத்துருவா. 5 போல்ட்டு. ரொட்டேட்டர் லைட்டாக இறக்கி விடுமா இப்போ கொஞ்சோன்னு, ஏன்னா பொத்துன்னு விழுவும் ப்ரோ, அதனால் கொஞ்சம் இறக்கி விட்டுடலாம். இறக்கி விட்டுட்டு 1 3 4 5 இன்னும் 5 போல்ட்டிங் கழட்டி. எதில் இருக்கு? இன்னும் கொஞ்சம் போதும். இறக்கவே இல்லையா? சரி, நீ இதை எடுத்துட்டு வா. பாக்ஸ் எடுத்துட்டு வா. அதை விட டப்பா விட அதை நீ வச்சிட்ற. எனக்கு நீ இதை கொடுறா சட்டியை. பாக்ஸ் கொண்டு வா. 18 19 ரெஞ்சு கூட எனக்கு. நான் எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு வரலையா? கவனாச்சு வச்சுக்கிறியா? கவனாச்சு இருந்தால் கூட
கரெக்டாக உள்ள விழுந்துருச்சு. என்ன ஸ்பீடு அப்படியே அங்கே தான் போடிங்கன்னு அதே விழுந்துருச்சா? உள்ளே போடு கொடு. என்னடா மாப்பிள்ள இது வந்து மாட்டிக்குது. இதுக்கு என்ன ப்ரோப்பரா பிரச்சனை? நெட்டு புது நெட்டாக இருந்தது. நெட்டு ரொம்ப அன்கண்டிஷன் இருக்குது. எல்லாம் 6 நெட்டு தேஞ்சு போய் கிடக்குது. அப்புறம் என்ன பண்ணும்? கூட அது அப்படி தடுத்தால இப்படியே போட்டால் வந்துடும். மாமா இப்போ புதுசு மாமா இது வந்து எல்லாத்துக்குமே கோளாறு கொடுக்கும். எல்லாராலையும் மாட்ட முடியாது. அப்படியாப்பா உள் பக்கம் கழட்டு. அந்த பக்கம் போ. உள்ள கழட்டு. உள்ள தான் கழட்ட முடியும். வெளியே சொல்லு. நல்லா மண்ணு இருக்கு. சரி வெளியே தான் கழட்ட. இடமே இல்லை. ஒன்றையுமே காணோம். வெளியில கழட்டு. சுத்தல போடு. கையெடுத்துங்க. சுத்துது. ஆடா அரிச்சு சின்ன நெட் ஆகி போச்சே. 16 பவுன் எடுத்துட்டா. ஆஹா 16 பதினெட்டு போடணும். அடுத்தது அதை போடு. அந்த கழட்டு. இதே ஆமாம்மா கீழே மேலே போடல. கீழே உட்காந்துச்சு. உட்காந்துட்டு போடுமா இப்போ? இன்னும் ஒன்றுக்குதா? முடிஞ்ச அளவுக்கு நீங்களே கழட்டி வேலை செய்கிற மாதிரி இருந்தால் வண்டியில் மாட்டிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தூக்கி மாட்டுறதுலாம் ஈஸி. இப்போ இல்லைன்னா இந்த டோரை கழட்டினோம்னா இந்த பக்கம் டப்புக்குன்னு இறங்கிடும். அதனால் வந்து வண்டியிலே இருந்துச்சுன்னா ஹைட்ரோலிக் லிவரில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒரு சென்டரில் ஒரு போல்ட்டை கழட்டினா இதை தனியாக எடுத்தலாம். இந்த 4 போல்ட்டை கழட்டவே தேவை. பண்ணியெல்லாம் என்ன பண்ணிவிடுவோம்? இந்த 4 போல்ட்டை கழட்டி விடுவோம். கழட்டி விட்டு அப்புறம் பார்த்தா இது தனியாக வந்துடும். இது கழட்டவே தேவை. சும்மா பைப் தான். இப்போ போய் எல்லாமே எடுத்துகிட்டு வா. படி கழட்டு. என்ன இது சவுண்டு? அவ்வளோதான். அப்படி படுத்து போ. இப்படி போட்டா? சட்டி கழட்டணும். சட்டி நிற்க வச்சிடலாமா? ஓகேன்பா. எந்த அளவுக்கு மண்ணு கப்பே இல்லை. சுத்தமாக போயிடுச்சு. இது போனதில் இந்த பிளாஞ்சி வேறு தேய்ச்சி பிடிச்சிட்டு தான் இப்போ எங்களுக்கு பிரச்சனையே இருக்குது. மொத்தம் போனோம். தூக்கி நிறுத்துமா? இப்போ நீ அந்த பக்கம் கழட்டு. நான் இந்த பக்கம் காவையில் பிடிச்சிக்கிறேன். என் பக்கம் கட்டு. இப்படி கூட அங்கேயே கொண்டு போகிறேன். என்ன எப்படி எனக்கு கூட இதை தூக்கி ஓகேவா? ஓகேண்ணா. அப்போ இதை கழட்டிக்கிட்டு ஒரு ஆள் 2 ஆள் பிடிக்க முடியாது. 2 பேர் பிடிக்கணும். அதனால் இது பூசு மாற்றலாம். அதான் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் போல்ட்டு வாங்கிட்டே வரல. சரி ஓகே கழட்டு பார்த்துக்கலாம். அது 450 டார்க்கு ப்ரோ. இதெல்லாம் துரு பிடிச்சதுனால நெட்டை கழட்டல. அதனால 850 இறக்கிருக்கோம். மாப்பிள்ளை பெரியப்பனை இறக்கிட்டான். பெரியப்பா இப்போ அடிக்கிறாரு பாருங்க. கட்டன்னு பிரேக்க ரோடு இப்போ அந்த பக்கம் பிடிக்கணும். ஒருத்த தான் நட்டுக்குது. சரு நடிக்குது. அதான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாப்பிள்ளை வேலை செய்யும். ஓகேன்பா வேலை முடிஞ்சது. இப்போ இந்த பக்கம் கழட்டின போல்ட்டு தான் ஒன்று கூட ஆகாது. சுத்தம் பண்ணு. தேய்ச்சி விட்டு கப்பை கழட்டி இந்த பக்கத்தை ஃபஸ்ட்டு பாத்திரம் செக் பண்ணிடுவோம். எல்லாம் இங்கே டப்பா காணாண்டா. வண்டி ட்ரக்கில் இருக்குதா? எல்லாம் டப்பா எல்லாம் டப்பாவே காணோம். நீங்கள் அந்த இதுதான் கொடுத்துருக்கீங்க அந்த எல்லாம் பிளேடு கட்டுறதுக்கு. கழட்டு போய் பார்த்துட்டு வரணும். ரைட் சேசிப்பில் இருக்கான்னு பாருங்க. பொன் டேய் இங்கே இல்லை அந்த போயிடுச்சு. நான் மண்ணை சுத்தம் பண்ணி விடுமாப்பிடலாம். ஓகேன்பா. அடுத்தது இதில் வந்து இந்த கப்பை கழட்டணும். இந்த கப்பை கழட்டணும்னா பார்த்தீங்கன்னா எல்லைங்கி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா
வீட்டில் என்ன பண்ணுவாங்க, மைக் ஊதி வச்சுருப்பாங்க தலை ஊற்றுறதுக்கு. அதை எடுத்து வந்து ஃபஸ்ட்டு இந்த ஓட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிடணும். ஓகேவா? இந்த ஓட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இலைங்கி போட்டிங்கன்னா தான் அந்த ஸ்டெப்பு வந்து காடியில் மழுங்காது. இல்லைன்னா வந்து இலைங்கி ஸ்டெப்பு வந்து மழுங்கி போயிடும். அப்புறமேட்டு எப்படி தான் பண்ணினாலும் கழட்டவே முடியாது. வேறு வழியே இல்லை, அப்படியே வெல்ட் வச்சு தான் எடுக்கணும். ஸோ அதனால் இப்படி சுத்தம் பண்ணிக்கிட்டு அப்புறமேட்டு இலைங்கி போட்டிங்கன்னா முழுசாக இலைங்கி உள்ளே போதும், சேதாரம் இல்லை. இல்லைன்னா வெல்ட் வச்சு தான் எடுக்கிற மாதிரி வரும். இதில் அப்படி தான் வரும். மண்ணு கப்புக்கு இலைங்கி தான் போட்டிருப்பாங்க. அதனால் இப்படி சுத்தம் பண்ணிவிட்டு கழட்டினீங்கன்னா இலைங்கி முழுசாக போகும். இப்போ ஓட்டையை பார்த்தீங்கன்னா பாருங்க, எல்லாம் பளிச்சுன்னுக்குதா, வேலை முடிஞ்சுது. கழட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்படி போட்டு ஒரு ஆள் கழட்ட முடியல. அஜித் வர சாப்பாடு போயிட்டான். வரட்டும் ப்ரோ. ஓகே ப்ரோ, 4 நட்டி லூஸ் விட்டேன், அவ்வளோதான். இந்த இலைங்கெல்லாம் மாற்றி தான் ஆகணும். ஒரு அரை இலைங்கி மணல் ஓடி தேஞ்சி மட்டாயிருச்சு, தெரியுதா? இந்த இலைங்கெல்லாம் ஆகாது. இன்னும் வேறு வெள்ளைங்கி தான் வாங்கிட்டு வரணும். நான் சேலமே போகாத இருக்கிற ஜாமானத்தை வச்சு மாற்றிடலான்னு பார்த்தா சேலம் போய் தான் ஆகணுங்கும் போது நம்ம என்ன பண்ணுறது? இலைங்கி கழட்டியாச்சு. அப்போ கழட்டி பார்ப்போம் என்ன கண்டிஷன் இருக்குது பாரு. ஏதோ பேரிங் போகல, ஆனால் சர்க்கிளிப்லாம் நுணுங்கி போயிடுச்சு. சும்மா கிடக்குது. ஆயில்ஸ் இல்லை, மண் என்னது கம்பி பாருங்க, எவ்வளோ பெரிய கம்பி உள்ளே போய் ஏறி இருக்கு, தெரியுதாதா? இப்போ இதெல்லாம் சுத்தமாக வாஷ் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நிலவரம்னு. இந்த பக்கத்தை வேலைலாம் முடிஞ்சுது, இன்னும் அந்த பக்கம்தான். ஓகே நண்பா, இப்போ இதில் வந்து என்ன ட்விஸ்ட்டுன்னா, இந்த பக்கம் இந்த சர்க்கிள் கட்டாகி போச்சுன்னா சாப்பிட்டு இந்த பக்கம் ஏதாச்சும் இதில் சுற்றுச்சுன்னா சர்க்கிளிப்லாம் பிடிங்கிட்டு டோரை வளைச்சிட்டு இந்த பக்கம் வந்துடும். ஸோ அதனால் இது போல்ட்டு மாடலாக இருந்தால் நான் சூப்பராக இருக்கும். கம்பெனியில் போய் கேட்டு பார்ப்போம் போல்ட்டு செக்ஷனுக்கு தான் வந்துருக்குதான்னு. ஓகேன்பா, இப்போ இந்த மண்ணு கப்பை பிரிக்கணும்னா இங்கே பாருங்கதா, 1 2 3 4 ஸ்க்ரூ அதே மாதிரி முன்ன கழட்டணும்ல அதே மாதிரி எல்லையும் ஸ்க்ரூ இருக்கும். இந்த மண்ணு கப்பை கழட்டணும்னா தான் உள்ள ஒரு நம்மதான் ஒரு ஆயில் சீல் கொடுத்துருப்பாங்க. அதை எப்போ எடுக்கவும் முடியும், போடவும் முடியும். இப்போ இதே மாதிரி மைக்கு ஊதியில் அதை இதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்தால் தான் இந்த இலங்கி ஸ்க்ரூ கழட்ட முடியும். நான் சுத்தம் பண்ணிட்டு காட்டுறேன் ப்ரோ. ஓகே, நம்ம 4 ஸ்க்ரூ கழட்டிட்டேன். இதில் என்னென்னா ஒரு இலங்கி உள்ளே ஆல்ரெடி கட்டாக இருக்குது, பார்த்தா எடுக்கணும். அவ்வளோதான் மண்ணு கப்பு. இந்த சீல்லாம் நம்ம புதுசாக மாட்டி ஆகணும். மண்ணுக்கு இதை கழட்டினா தான் இது ஓரிங் ஈஸியாக எடுக்க முடியும். அதெல்லாம் முடிஞ்சுது. இங்கே ஒரு நட்டு கரெக்டாகி போச்சு. இப்போ இந்த நட்டை வெல்டு வச்சு எடுக்கணும். இதுதான் மேட்ரு. இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். இதுதான் மேட்ரு. இந்த மண்ணுக்கு ஒன்றுமே ஆகாது. இதெல்லாம் ஒன்றா தேஞ்சு போச்சு. தூக்க தூக்குடா, தூக்குடா, சின்னல ஒரு தூக்க. போதும், ஆஃப் பண்ணு. ஓகே, நம்ம இந்த பக்கம் எல்லாம் பிரிச்சாச்சு. இனிமேல் கழுவணும், ஜாமான் வாங்கிட்டு வரணும். மண்ணு கப்பு அது மாதிரி கப்பாக இருந்தால் பரவாயில்ல. அன்புகிட்ட அன்றைக்கி வாங்கணும் அது மாதிரி. இந்த மாதிரி கப்பு இல்லை தானே, சின்ன ஓட்ட கப்பு இல்லை தானே? சரி, ஓகே, அந்த பக்கம் கழிட்டு பார்ப்போம் அது என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். என்னாச்சு, ரொம்ப ஓவராக சாப்பிட்டியோ? அந்த பக்கம் எல்லா ஜாமானும் இருக்குது, இந்த பக்கம் தான் ஜாமானும் ரேராக இருக்குது. இப்போ டிரைவர்ரா ஓட்டுறான், கிளச்ச விட்றான் மயிறு மாதிரி. அப்படி இல்லை மாமா, கொடுங்க.
வரல. 21 இங்கே பேனர் காணும். 21 எடுத்துகிட்டு வா. இங்கே இருக்குதா? இங்கே இல்லை. அவ்வளோதான், எல்லா போல்ட்டு கட்டி இதோட வேலை முடிஞ்சது. இதுக்கு தான் ஆயில் சீட் மாற்றணும். 2 பக்கமும் கம்ப்ளீட்டாக கழட்டியாச்சு, வேலை முடிஞ்சு. அப்புறம் அதை தூக்க ஓகே. நம்ம சர்க்கிள் இப்போ கழட்டிட்டு பேரிங் போடணும். இப்போ இதுதான் வேலை. பேரிங் முடிச்சுட்டு இந்த மண்ணு கப்பை கழட்டணும். இப்போ இந்த சர்க்கிள் இப்போ பிடுங்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துருவா. நம்ம நோஸ் பிளேயர்லாம் புட்டுட்டு போயிடும். பழைய நோஸ் பிளேயர் கிடக்கு போகிற அதை எடுத்துக்கோ. மேலே ஈஸி, அவ்வளோதான். நீ அப்படியே ஒரு கையில் அவ்வளோதான். நோஸ் பிளேயர் இந்த சர்க்கிளே போடுவாங்க. முசாராக போடுவாங்கலாம் மூஞ்சி மேலே அடிச்சு போடும். அதெல்லாம் நான் என்றைக்குமே நானும் உசாராக தான் போடுவேன். தட்டி போடுவோம். பேரிங் போடுங்க. தட்டுட்டோம் சாப்பிட்டு அதெல்லாம் தொடக்காது. இரு அதில் சீக்கிரட் இருக்குது. அவங்க கழட்டி வச்சுருக்கேன். இந்த அந்த மைக் ஊதி மைக் ஊதி மாப்பிள்ள இதில் 4 வாட்டருக்கு ஓட்டை சுத்தம் பண்ண எங்கன்னு கண்டுபிடிச்சி எல்லாம் இங்கே கரெக்டாக உள்ள நச்சுன்னு இறங்குற மாதிரி சுத்தம் பண்ணுறேன். ஓகே நண்பா, அவ்வளோதான். அப்படியே பண்ணிங்கன்னா பேரிங் கழட்டி வச்சு மண்ணு கப்பும் கழட்டி வச்சு இப்போ ஆல்ரெடி பழைய மண்ணு கப்பு வாங்கிட்டு வந்துருங்க. இது எதுவுமே செட் ஆகலை. அவுட்ரு ரொம்ப சின்னதாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஒன்று கரெக்டாக இருந்தால் ஒன்று செட் ஆகலை. ஏய் அந்த பக்கம் திருப்பி போடுங்கடா. அப்படி போடுங்க பழம். வேறு தானே போடுவோம். எப்படி எடுத்தாலும் தப்பு இல்லை. வேறு டவுட்டு கேள்வி வேறு. ஓகே ப்ரோ, மாப்பிள்ளை கழுவு சொன்னதுக்கு இந்த இடத்த பாருங்கள், என்ன நிலவரம் பண்ணி வச்சுக்கிறான்னு பாருங்கள். பாருங்க பின்னாடி பாருங்க. எல்லாம் பல பழம் கழுவிட்டியாமா? இப்போ இன்னொரு டைம் பீஸில் பிடிச்சி நினச்சி கழுவிட்டா வேலை முடிச்சு பிசுரெல்லாம் வெளியே சரி. இதில் பாருங்க பிசுறு தான். சரி அவனு பேரில் ஊற்றிட்டு இல்லைப்பா இல்லைக்கா இங்கே இருந்தால் முடிச்சிட்டாங்க. ஃப்ரிட்ஜ் லைட்டை போடுக்கா, ஃப்ரீசரில் இருக்கும் நேரம். அவர் போட மாட்டாருக்கா. ஆமாக்கா இருந்தீங்கன்னா உனக்கு கொண்டிருப்பான். அந்த வேலையை அதைத்தான் நினைச்சோம். போடுங்கக்கா. இது என்னமா மூத்துறது? கோமதி டீசல் வேணுமா? டீசல் தப்பாங்க. டீசல் இல்லாம மதிச்சிங்கண்ணா. சீம் தப்பாக இருந்தால் கொடுப்போம். தப்பாங்க. ஓகே ப்ரோ, ஒரு ஐட்டம் கழுவிட்டான். இன்னொரு ஐட்டம் இது வந்து நல்ல டீசல் ஊற்றி கழுவணும். சீமெண்ணெயில் ஊற்றி கழுவணும். சீமெண்ணெய் எங்கள் ஊரில் வந்து டீசலே வாங்கிடலாம் மாட்டேங்குது. சீமெண்ணெய் லிட்டர் 95 ரூபா. பார்த்துக்காங்க நிலவரத்தை. இப்போ இந்த பேரிங்கி ஓரளவுக்கு நல்லா இருக்குது ப்ரோ. ஆயிலில் ஓடுறதுனால இது ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. இந்த பேரிங்கி பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இந்த பேரிங்கி ரொம்ப வீக்காகுது. இந்த பேரிங்கி வேறு நான் வாங்கிட்டு வரல. இது இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடுமோன்னு தெரியல. ஏமாப்ல கரண்ட் பிடிக்கல. மாட்டிட்டு அப்படியே ஒரு பக்கமாக இருக்கும், மாட்ட வேண்டியதான். அவ்வளோதான் வேலை. நான் மாட்டுறது ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன். ஓகேப்பா, அடுத்து ஃபிட்டிங். இது வந்து செயின் பக்கம் வர ஜாமான். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாங்கிக்கு ஒரு ஓரிங்கு பாருங்க, வாசர் மாதிரி ஒரு பேக்கிங் ஒன்று கொடுத்துருவாங்க. இது இதில் போட்டாச்சு. அடுத்தது இது வந்து டஸ்ட்டு ஆயில் சில்லு. இந்த மண்ணு கப்பை கழட்டினா தான் இதுக்கு எடுக்க முடியும். பாருங்கள் சும்மா தான் இருக்கும். ஆனால் வந்து மண்ணு கப்பில் ஒவ்வொருத்தர் நோண்டி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மண்ணு கப்பை எடுத்துகிட்டு போட்டால் தான் இப்படி ஃப்ரீயாக போட்டலாம். இதில் 2 பக்கம், இந்த பக்கம் டேப்பர் ஆகிறது, இப்படி இறக்கி விட்றது. அப்போ கேட்டுக்கா. அப்புறமேட்டு இதை இந்த பக்கம் போட்டால் இதோட செக்ஷன் முடிஞ்சுது ப்ரோ. எல்லாம் இங்கே இடுமா இப்போ? அவ்வளோதான் 4. இதை மட்டும் கழட்டி விட்டு போடும் போது புது இலங்கி போட்டுருங்க. திரும்பியும் பழைய இலங்கி போட்டிங்கன்னா திரும்பியும் டார்ச்சில் தான். புதுசு போட்டப்பனா கவலை இல்லை ப்ரோ. எல்லாமே புதுசு போட்டுங்க, ஏன்னா அதெல்லாம் கழட்டு போகிறதில்ல.
இந்த மண்ணு கப்பு மட்டும் எந்த அளவுக்கு சேஃப்டியாக வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரோ. சரி நான் ஆயில் சீல் மட்டும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் சீல் மட்டும் மாற்றாதீங்க. மண்ணு கப்பு வீக்காக இருந்தால் கம்பல்சரி ஆயில் சீலை மண்ணு கப்பை புதுசு போட்டு விட்டிங்கன்னா திரும்பி ஒரு 2-3 வருஷத்துக்கு ஆயில் பிடுங்காது. நம்ம மண்ணு கப்பு 1000 ரூபாய்க்கு ஆசை போட்டுக்கிட்டு போதும் ஆயில் சீல் வாங்கி போட்டால் போதும் அப்படின்னு நினச்சோம்னா இது பொழுதுனைக்கு இதே வேலையாக இருக்கும். ஆயில் சீல் இந்த ஆனந்த் ஒருத்தவங்க எங்கள்கிட்ட 50 ஐட்டம் ஆயில் சீல் மாற்றுவோம், ஆனால் அந்த மண்ணு கப்பு மட்டும் மாற்ற மாட்டோம். இப்போ என்னதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மண்ணு கப்பு இன்னும் நல்லாவே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வரும்பெல்லாம் பாரு எவ்வளோ இருக்குது. ஏன் இப்போ மாற்றுறோம்? இதே வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு தான் மண்ணு கப்பை மாற்றி விட்டலான்னு மாற்றுறோம். அது இடைக்கு போகணும் மாப்பிள்ள. ஆமாம் மாப்பிள்ள, மண்ணில் போடுறதுனால மண்ணு கப்பு மாப்பு. இப்போ ரொட்டையாடுற மண்ணில் தான் ஓடுது. அப்போ மண்ணு ரொட்டையாடு ரைட்டு. ம் ரைட் ஆகி மாப்பிள்ள ஃபுல்லாக. இந்த ஆயில் போதுமா? அந்த 1 லிட்டர் மீதி ஆயில் பழைய ஊற்றிக்கலாம். இது ரொட்டேட்டர் மாதிரி ரெடி பண்ணுறேன்ட்டு பார்த்தீங்களா? போதும் மாப்பு, எல்லாம் ஏழைக்காத்த எல்லூருண்டா. அப்புறம் என்ன பண்ணுறது மாப்பு? இதை வந்து ஃபுல்லாக டைட் வச்சு விட்டா இந்த பக்கத்து வேலை முடிஞ்சிடும் ப்ரோ. டைட் வச்சு விட்டு அடுத்த பக்கம் திருப்பலாம். இருட்டு கட்டங்காட்டி மாட்டுக்குமா மாப்பு? பார்த்து இங்கே அடிச்சுப்படாத, ஆன்மீ இல்லாத போயிடும். ஓகேம்பா, இந்த பக்கம் வெள்ளைங்க போட்டு ஃபுல்லாக டைட் வச்சு போகிறோம். கப்புன்னு உட்காந்துக்கிச்சு, வேலை முடிஞ்சுதா? அப்படியே இந்த பக்கம் திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் சீல் அடிக்கணும். அதுக்கு அடுத்தது பேரிங்கு, அடுத்து இது லாக்கு. இது கோமந்தி ரொட்டேட்டருக்கு தான் ப்ரோ நான் சொல்கிறேன். மித்த ரொட்டேட்டருக்குலாம் எப்படின்னு நமக்கு தெரியாது. இது ஆயில் சீலை வந்து பாருங்க, இப்படி இதா இப்படி அடிக்கக்கூடாது, இப்படி தான் அடிக்கணும். இந்த கோமதிங்கிற சிம்பிள் வந்து ரொட்டேட்டர் வீடியோ சாப்பிட்டு பக்கம் ஒரு மாதிரி தெரியலமாப்ல. அதெல்லாம் இன்றைக்கி மாறிட்டாங்கம்மா. இப்போ எல்லாம் அட்வான்ஸுக்கு போயிட்டாங்க. நம்ம தெரியாத வந்து சொல்லக்கூடாதுல்ல, கரெக்டு தானே? இப்போ இந்த ஆயில்ஸில் கரெக்டாக வந்து அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு கண்ணி பண்ணுறோம் ப்ரோ. ஓகே, நம்ம ஆயில்ஸ் இப்படி மட்டமாக வர மாதிரி அடிச்சு விட்டா வேலை முடிச்சு. அடுத்து பேரிங். இது பழைய பேரிங்கே போட்டோம் ப்ரோ. ஓகேவா? இதுக்கு பழைய பேரிங்கு, ஏன்னா கொஞ்சம் பைனான்ஸ் ப்ராப்ளங்கிறதுனால பழைய பேரிங்கே போடுறோம். புது பேரிங்கு போடவில்லை. இது 1000 ரூபாய்க்கு மேலுக்கு மாப்பிள்ள பேரிங்கு. இது கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக தான் இருக்குது, ஓடும். இந்த பேரிங் அடிச்சு விட்டா இந்த பக்கத்தை வேலை முடிஞ்சு. பேரிங் அடிச்சு விட்டு சர்க்கிளி போட்டால் இந்த பக்கத்தை வேலையே ஃபினிஷ் முடிச்சு. இது ஆயில் ஓடுறது மாப்ப. இது கிரீஸ் தான். ஓகே நண்பா, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ இந்த சர்க்கிளி இதில் ஸ்டெப் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் சர்க்கிளி போட்டுடணும். போட்டுட்டா ஒரு வழியாக இந்த பக்கத்தை வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். இது கொஞ்சம் தேஞ்சிருக்குது, கொஞ்சம் வெல்டு வச்சு சரக்கு வச்சு ஏற்றிக்கிட்டு அப்படியே தூக்கி மாட்டிட்டா இந்த பக்கம் டைம் அப். ஓகேங்களா, அவ்வளோதான். வேறு சர்க்கிளி போட்டோம், இதுவும் போட்டாச்சு, வேலை முடிஞ்சு. இந்த சாப்பிட்டுட்டு தான் மாட்டலாம். சொருவ டேய், அடியில் சொருவிடா. அப்படியா மாமா? இரு மாப்பிள்ள, இதுக்கு ஸ்லூ அடிக்கணும், புஷ் அடிக்கணும். சொருவிடா நீங்கள் மேலே வை. ஓகேம்மா, இப்போ இதில் இதுதான் மேட்ரு, முக்கியமான விஷயமே இங்கே தான் இருக்குது. மாப்பிள்ளை சொருடாண்டையும் எடுத்தாந்து விட்டான். பாருங்க, ஆயில் எதனால் ஒழுகு தெரியுமா ரொட்டேட்டரில்? இதில் பாரு, 1 2 3 கோடு உளுந்து போச்சு. இதுக்கு மேலே எப்படி உள்ள ஆயில் நிற்கும்? இதே பாருங்க, புதுசு எப்படி இது வாழைப்பழம் மாதிரி இருக்குதா? அதனால் இதை பிடிங்காச்சு, இதில் தான் இருக்கும். இந்த தட்டி பிடிங்கிட்டோம். இந்த கோன் 450 ரூபா வருது. இப்போ இந்த கோன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஓரிங் வரும், ஓகேவா? இந்த ஓரிங்கை ஃபஸ்ட்டு போட்டு விட்ருணும். மாப்பிள்ளையை போடுறான்னா நான் என்ன பண்ண பார்த்ததே இல்லை. அப்படிங்க நான் என்ன ப்ரோ பண்ணிட்டோம், நீங்களே சொல்லுங்கள். இந்த ஓரிங்லாம் நான் போட்டுருவேன். இதில் வேறு மாப்பிள்ளை வேறு எனக்கு தொழில் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோன்லேயே பாருங்கள், ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது இது வந்து மேலே, இது வந்து கீழே. எப்படி கீழேன்னு சொல்கிறேன்? எல்லாம் அப்படி தான் போடுவாங்க, போட்டாச்சு. ஏன் இப்படி போட்டால்? எப்படி போட்டாலும் உள்ளே போக மாட்டேங்குது, எப்படி போடுறது? பாரு, இதில் வந்து அந்த ஆயில் சீல் நசுங்க ஆகிறதுக்கு இதில் ஒரு வரும்பு ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் எது இருக்காது. அதனால்
கரெக்டாக தானே போட்டேன். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்லலையே. இப்போ இதை லாக் பண்ணணும். இப்போ இதுக்கு மேலே இது மாதிரி புஷ் மாதிரி வச்சு பெருசு பண்ணி லாக் பண்ணணும் ப்ரோ. இதுதான் இப்போ வேலை. லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே ப்ரோ. மாமா பார்த்தீங்கன்னா அடித்து இறக்கி கொண்டு இருக்கிறார். அடிக்கிறது ஈஸி தாம்மா. இப்போ திரும்பி இதை குடி கட்டிங் மிஷின் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகே ப்ரோ. மாப்பிள ஓகே ப்ரோ. அவ்வளோதான் மேட்ரு. இப்படி இருந்த கைப்புள்ள எப்படி பல மின்னுதா. இவ்வளோ தான் ப்ரோ மேட்ரு. இந்த ஒரு கோன் போகிறதான் கழட்டி லேபர் கொடுத்தீங்க. இந்த கோன் ஒரு 500 ரூபா வரும் ஆயில்ஸில். ஆனால் கழட்டி அடிச்சுன்னா 1000 ரூபா லேபரு, 1000 ரூபா எங்களுக்கு ஜாமானம். அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ இதை அடியில் வச்சிடணுமா. எங்கடா அதை உள்ளே போயிடுச்சு. இப்போ இதை இப்படி வச்சு இதை இப்படி தூக்கி அவ்வளோதான் ப்ரோ. எல்லாமே பேரிங் கிரிங் எல்லாமே போட்டாச்சு. அரிசியில் எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக இப்படி இறக்கி விட்டோம்னா கொஞ்சம் பேரிங் டைட்டாக இருந்தால் நல்லா லோடு இருக்கும். பேரிங் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா எப்படி போட்டாலும் இறங்கும். இறங்க சரிப்பா. வேலை முடிஞ்சிட்டு ப்ரோ. அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அது ஒன்றும் பயந்துக்காதீங்க. ஏன்னா ஆயில்ஸில் நம்மதா எல்லாமே புதுசாக போட்டுருக்குறோம்ல. அதனால் ஒரு நூல் டைட்டாக தான் இருக்கும். 2 மணி நேரம் அது ஃப்ரீ ஆயிரும். அவ்வளோதான். அடுத்தது இந்த பக்கத்தை வேலை முடிஞ்சுது. இதுக்கு ஷார்ட் ரொம்ப தெரிஞ்சுக்குது. அதனால் வெல்டிங் செட்டை போட்டு கொஞ்சம் வெல்டு வைக்க போகிறோம். வெல்டு வச்சுட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறோம் ப்ரோ. ஓகே அன்பா. இதுக்கு கொஞ்சம் வெல்டு வச்சு ரோலை ஃபுல் பண்ணி வச்சு தூக்கு மாப்பிள. தூக்கி இதில் தூக்கி மாடி போடுவோம். இங்கேயே அறக்காக போதும். அது லைட்டாக சூடாக வை போடு. தூக்கு வை. ஓகேன்பா. இப்போ போல்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கன்னியூ பண்ணுறேன். ஓகேன்பா. எல்லாம் புது போல்ட்டு வாங்கிக்காங்க. அதான் புது போல்ட்டு வாங்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிட்டு. கொஞ்சம் வெளியில் மாப்பிள்ள கரெக்டாக எதுனா ரூபா கொஞ்சம் இதுக்கு மட்டும் போடுறதுக்கு புது போல்ட் வாங்கிக்காங்க. தொந்தரவு இல்லை. சுட போகுது. நம்ம ஆப்போசிட்டில் போட்டு டைட் பண்ணிவிட்டு கடைசியாக மூத்திக்கு மாட்டி. ஓகேன்பா. இந்த பக்கம்லாம் புது போல்ட்டு போட்டாச்சு. டைட் டைட் வச்சுட்டோம். இதுக்கு மேலே அதில் ஏற்றிட்டு ஃபுல்லாக டைட் வச்சுக்கலாம். அவ்வளோ. இந்த பக்கம் பேக்கிங் போட்டு தூக்கி மாட்டுறது தான். அதே மாதிரி அந்த பக்கம் வெல்டு வச்சு மண்ணு கப்பு ரெடி பண்ணிட்டா தேஞ்சிச்சுக்குவோம். அப்புறம் இந்த சைடு பாருங்கள், இது தேஞ்சிருக்குது. இதுக்கு வெல்டு வைக்கணும் ஒரு பட்டையை வச்சு. அப்புறம் அதை இங்கே பிஞ்சிருக்குது. இதை வெல்டு வச்சு ரெடி பண்ணணும். இப்போ அவுட்ரு தான். அதை இந்த சைடை மாட்டி விட்டா வேலை முடியும். இதை மாட்டுறோம் இப்போ. ஓகேன்பா. இதே மாதிரி இப்போ அந்த பக்கம் அடித்த மாதிரியே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் ஒரு கோன் தெரியுதா. இந்த கோன் தான் இருக்கும். இது பாரு, இந்த பக்கம் ஆயில்ஸில் போயிடுச்சா. அதே மாதிரி இதுக்கும் புது கோன் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். ஓகேன்பா. அந்தான மாதிரியே நான் ஃபஸ்ட்டு ஓரிங்கி ஓரிங் போட்டுருவோம். ஓகேவா. ஓரிங் போட்டு கப்பு. இது பாரு புது கப்பு. என்ன நாங்கள் ஏதோ நோண்டிகிட்டு இருக்க வேண்டியதான் சும்மா. அப்புறம் இன்னும் கட்டுற பாரு ஆள் இருக்குது. ஓகேன்பா. இதை இந்த சிலுவையை அதை எப்படி அடிச்சா வேணாது. இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கிட்டு அடிச்சோம்னா செம்ம இறங்கிடும். அது இறங்கிடும். அதுக்கு தான். ஏன்டா. ஓகே ப்ரோ. அடிச்சா இறங்கிச்சா கொஞ்சம். ஓகேன்பா. சீட்டிங் உட்காந்துக்குச்சா. இங்கே இது எதுக்குன்னா நான் பெட்ரூமில் அடித்து அது கொஞ்சம் விரிஞ்சிட்டு இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இதோட சிலுவை வேலை முடிஞ்சுது.
இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், இப்போ இதுக்கு ஆயில்ஸ் எல்லாம் அடிக்கணும். இதோட அவுட்ரு ஃபோனில் மாப்பு, சீலோட மாப்பு. நம்ம தான் சீலோட மாப்பிள்ள ஃபஸ்ட்டு. சீல் உடைக்கிறதுனா மாப்பிள்ள புகையாக வந்துடுறான் ப்ரோ, எங்கே இருந்தாலும் வந்துடுறான். இந்தா ஃபஸ்ட்டு அதே மாதிரி இந்த பக்கம் மட்டமாக ஆகிறத மேலேயும், இந்த பக்கம் டேப்பர் ஆகிறத உள்ளேயும். ஓகேவா? ஓகே, வேலை முடிஞ்சுது. இதை போட்டுட்டு சீலு மாப்பிள்ள சீலை போடு மாப்பு. மாமா சீல் போடுறான் சாமியே. ஆனந்த் வேறு வந்து போயிட்டு ஆட சண்டாலா ஒரு 2000 ரூபா வேலை போச்சே சோழபத்தா. ஓகே, நம்ம இது வந்து எது கொடுக்குறாங்கன்னே தெரியல. இதுக்கெல்லாம் குமார் வரமாட்டானோ அவருக்கு தெரியும். ஓகே மாப்பிள்ள, இதை மட்டும் கழட்டி போடுமா கம்பல்சரி. புது இலங்கி போடுங்க. மாப்பிள்ளை மாதிரி முரட்டை பசங்கள்லாம் விட்டீங்கன்னா கட் பண்ணி போடுவாங்க. வாங்கிட்டு வந்ததில் இது மட்டும் தான்டா செட் ஆச்சு. இது இலங்கி இதெல்லாம் அங்கே வாங்கினது இவர்கிட்ட வாங்கினோம்னா நாம் சத்தம் அப்படிங்கிற மாதிரி. இலங்கி நிதிங்க மாப்பு. இப்போ போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு இதோட வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தபடியாக மாப்பிள்ளை டைட்டை வைக்கப்படுகிறார். அந்த பக்கம் வேலை முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணுதுக்கு மாப்பு? ஃபஸ்ட்டு சீல் இப்படி அடிக்கணும். ஃபஸ்ட்டு ஆயில் எல்லாம் மாற்றி அடிச்சு போடாதீங்க. மாப்பிள்ளையாட்டம் இப்படி போட்டுறாதீங்க. ஆயில் சொல்லி இப்படி வரணும். என்றைக்குமே ஆயில் இந்த பக்கம் இருந்து தள்ளுச்சினால் இந்த பக்கம் வரக்கூடாது. இப்படி போட்டால் ஆயில் இப்படி வெளியே போயிடும். அந்த பக்கம் தான் எந்த பக்கம் ஆயில் இருக்கு? கிரீஸ் இப்போ தான் டெல்டா சீல் வந்துருச்சு. ஓகே ப்ரோ, அடிச்சுட்டு லாக் பண்ணுறேன். புது பேரிங்க. ஓகே ப்ரோ, அடுத்து பார்த்தீங்கன்னா பேரிங், புது பேரிங் NBC 6308 நம்பர் பார்த்துங்க தான் 876 ரூபா. அது MRP போட்டிருக்கு. நாங்கள் வாங்கும்போது எவ்வளோக்கு வாங்கினோன்னா 600 ரூபாய்க்கு வாங்கணும். அப்போ இவனுக்கு எவ்வளோ தான் வரும் தெருவில் எவ்வளோக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா NBC. இந்த பேரிங்கை கொண்டு போய் காட்டுறோம். இந்த ARB பேரிங் போனால் இது வந்து சைனா பீஸாம். கடைக்காரர் சொல்கிறாப்புல சைனா பேரிங்க இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, கம்பெனியில் வரதே. இது வந்து சைனா பேரிங்க, இது வந்து கம்பெனி பேரிங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ டிராக்டர்லேயே வரும். கம்பெனி பேரிங் இது கேட்டால் சைனா பேரிங்கா. ARBலாம் ஒரு நல்ல பிராண்டு எனக்கு தெரிஞ்சு. ARB, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னமோ இருக்கும் ப்ளூ கலர் பாக்ஸ், இன்னொன்று வரும் SKF. அது நல்ல பேரிங்கு. அதெல்லாம் சூப்பர் பேரிங் ப்ரோ. NBCலாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியான பேரிங்கு. ஆனால் வந்து இது மார்க்கெட்டில் ஆதியிலிருந்து இருக்கிறதுனால இவன் வச்சதான் சட்டங்கிற மாதிரி. ஓகே மாப்பிள்ள கிரீஸ் எடுத்துருவா. கிரீஸ் நப்பிடுவோம். ஓகே ப்ரோ, இதுக்கு ஃபுல்லாக கிரீஸ் வச்சு போட்டால் இதோட வேலையும் முடிஞ்சிடும். ஒரு அடி ஏதோ போட்டு கீரானுங்க. நக்கி வச்சுட்டு போய்க்கலாம். ஐயோ, கிரீஸை விரல் அள்ளிட்டு வந்திருந்தா கூட இது நப்பிடலாம் ப்ரோ. கன்னை பெருமையாக எடுத்துகிட்டு வந்தான். இந்த பேரிங் ஓடும் ப்ரோ, பழைய பேரிங் தான். இது கொஞ்சம் ஓடும், ஆனால் இருந்தாலும் பேரிங் ரொம்ப வீக்காகுது. 2 பேரிங் இருக்குது, 2மே இதெல்லாம் போடுற கூலி கூட மறுபடியும் கழட்டணும். அதுக்கு தான் பேரிங் ஒன்று வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்னு இது லோக்கலில் போய் ஒரு பேரிங். இது மோட்டாருக்கு மோனோ பிளாக் மோட்டாருக்கு வர்றது. ஸோ அதனால் போடு மாப்பு. உள்ள ஓட்டைகள் தெரியப்படாதா? அல்லையில் மட்டும் வை. இந்த அல்லையில் மட்டும் வை. இந்த ஓட்டைகளை போட்டு
ஆட்டில் போனோம். நல்லா இப்படி இப்படி சாப்பாக வாட்டமாக டேப்பரை வச்சுவிடு. ஆட்டில் போனால் தப்பு இல்லை, போனால் எடுத்துக்கலாம். அப்போ தான் அதுக்குள்ளேருந்து பித்திங்கிட்டு பேரங்க அடிச்சோம்னா பேரங்கிலேருந்து பித்திங்கிட்டு வெளியே வரும். இப்படி 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 அப்புறம் நீ தொடர தான் நீயே வலிச்சு எடுத்து போடு. ஓகேவா? சோப்பு கிரீஸ் தான் பேரிங் கிரீஸ். பிசிறு தெரிச்சுது. உள்ள வலி வேற லவுட். ஓகே நம்பா கிரீஸ் போட்டு நான் பேச்சு இப்படி இழுத்து விட்டுறணும். மாப்பிள்ளை இதை எடுத்து சொருவு போட்டு மாட்டிட்டு உழு. வைக்கிற மாதிரி என்ன பண்ணணும், எதை சொல்லணும், அவ்வளோதான். அது சாப்பிடல. ஐயா பேக்கிங் போடலையா? பேக்கிங் போடலாம். சர்க்கிளி போடணும்ல. எங்கே சர்க்கிளி போகுது? ஓகே நம்ம அடித்தாச்சு. சர்க்கிளிப் காடி வர அளவுக்கு இறக்கியாச்சு. இப்போ மாப்பிள்ளை சர்க்கிளிப்பை மாட்டுறாரு. டேய் அந்த சர்க்கிளிப்புடா. அதையும் போட்டு பார்த்தா வந்துச்சு. சர்க்கிள் சரி மாற்றி மாற்றி சொல்கிறேன் பாரு. எப்படி கோளாறாது ஐயா? போடு. அப்படியே இப்படிதான் வெறிக்கணும். லாக் பண்ணோம். ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா பூடிட்டு போயிருக்கு. போயிருதா? இதில் எது இன்னர் எது அவுட்டரு? உள்பக்கம் விரிக்கிறது இன்னரு, வெளிப்பக்கம் விரிக்கிறது அவுட்ரு. இங்கே அழுத்து, இது அழுத்து, இது அவுட்ரு. இது அவுட்ரு இப்படி வெளியே வரனால. இது அப்படி போட்டு நசுக்கிறதுனால இன்னரு. கப்பு என்ன கப்பு? கிரீஸ் கப்பா? இதுதான் உங்கள்கிட்ட தானே கொண்டா சேஞ்ச் அப்பா கப்பு. மாப்பிள்ளை கேரளா போயிட்டு வந்ததுலேருந்து கேரளா சேஞ்ச் அப்பத்துலேயே குறியாக்குறான் ப்ரோ. என்ன பண்ணுறதுனே தெரில. கப்பை போடு மாப். போட்டியா? கன் மாதிரி வச்சுருக்கேன். இல்லைங்க எங்கே இருக்கீங்க? நீதாங்க ரைட் வச்ச. என்ன இப்போ கேட்கக்கூடாது. காப்பை டைட் பண்ணிட்டா ஃபினிஷ். இதோட வேலை முடிஞ்சுட்டு அந்த பக்கம் வெல்ட் வச்சா தூக்கி மாட்ட வேண்டியதான் ப்ரோ. டைட் பண்ணிட்டா இதோட வேலை முடிச்சு. ஓகேன்பா. இந்த பக்கம் இதெல்லாம் கொஞ்சம் வெல்ட் வச்சு ஒரு ரூபா காசு மொத்தத்துக்கு ஏற்றிருக்கிறேன். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இதே தான் பெண்டாகி போயிட்டாலும் தலைவலி. என்ன கொஞ்சம் டஸ்ட்டு உள்ளே போதாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு தேஞ்சு சின்னதாகி போச்சு. தூக்கிடுவோம் மாப்பிள்ளலாம். இப்போ இந்த பக்கத்தை கப்பு வச்சு முறுக்கிட்டா இதோட வேலை முடிச்சு. அப்புறம் முடிச்சுட்டு நான் அந்த பக்கம் பாருங்கள் கீழே தேஞ்சு போய் கிடக்குது. அதை கொஞ்சம் வெல்டு வைக்கணும். வெல்டு வச்சுட்டு தூக்கி மாட்டினா வேலை முடிஞ்சுது. எல்லா பொருளும் சேர்ந்து தான் மாப்பிள்ள ஒரு கலவை கலவை. இதே சூடு இருக்குச்சு. சரி போடு. பிடிச்சின்னா அப்படியே போட்டுருவோம். கப்பை நேராக உள்ளே போடுறாங்க. எங்கடா அவ்வளோதான்டா எட்டுலடா. நீ உள்ளே வச்சு மட்டமாக தள்ளி பிடிச்சி ஓட்டிக்கிட்ட. ஓகேன்பா அவ்வளோதான். இந்த பக்கம் டைட் பண்ணி விட்டா வேலை முடிஞ்சுது. இப்போ என்ன அடுத்தது பார்க்கணும்னா
வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. வேறு வழி இல்லை. வேணுங்கிற இடத்துக்கு மட்டும் உங்களுக்கு எதை கட்டுறீங்களோ அதை மட்டும் பார்த்துக்காங்க. நான் ஃபுல்லாக போட்டுறேன், ஓகேவா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கப்பு சைட் டோரு கரெக்டாக சைட் டோருக்கு பக்கமாக தேஞ்சிருச்சு. இப்போ ஒரு பீஸ் கொடுத்து வெல்டு வச்சோம்னா இவ்வளோட வந்துடும். இப்போ அதை தான் பண்ண போகிறோம். ஏன்னா இதை கண்டிப்பாக பண்ணலாம் வச்சுக்கோங்க. சைட் டோர் இந்த ஓட்டைக்காக நிறைய பேர் விட்டுருவாங்க, அப்புறம் ஏகப்பட்ட வேலை செய்கிற மாதிரி வரும். ஒரு 2 செத்து கட்டி ஒரு ஐட்டம் இந்த பட்டையை மட்டும் ஒன்று கட் பண்ணி வச்சுருங்க. நான் எப்படி வைக்கிறேன்னு காட்டுறேன் பாருங்க. ஓகேம்பா, அது சைடு பிளேட்டு வச்சாச்சு. இங்கே உடஞ்சிருந்துச்சு, இதுவும் அடியில் எக்ஸ்ட்ரா பிளேட் போட்டு வச்சாச்சு. இந்த வேலை முடிஞ்சுது. அடுத்தது இந்த பியூட்டி ஷாப்பில் ஆயில் லீக் ஆகுது, இதை தொடச்சிட்டு இதுக்கு சீல் மாற்றினா இது ஒரு டைம் அப்போ. அடுத்தது கீழே செட்டை மாட்டினா தீர்ந்துச்சு ப்ரோ. தலையில் 3 போட்டுக்கிறேன், அதனால் உங்களுக்கு அப்படி தெரியும். இப்போ மாற்றினோம்னா வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகாது, மாற்றிக்கிறோம். தொடமா இப்போ இது மாற்றுறீங்களா? மாப்பிள்ளை புட்டிக்கிட்டாரு. சரி மாமா, தூக்கி கொடுத்து வரமா இப்போ. அது அந்த ஓரிங் மட்டும் எடுங்க மட்டும். அது விடு, அடுத்த. ஓகே ப்ரோ, நம்ம இப்போ என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே சீல் வைக்கிறது. சீல் என்ன மாமா அது? இதுக்கு 2 ஸ்ப்ரிங் போட்டிருக்கு. ஒன்றும் இல்லை சார், சும்மா இருக்கா நீ? கப்புனே இருக்க மாட்டேன். சின்னிச்சாமி பிஸ்கட் வாங்க போயிருக்கேன். பைத்தியம் நம்மளுக்கு தட்டுறதுக்கு எடுத்துரும், சுற்றி எடுத்துரும். ஓகே ப்ரோ, 2 ஆயில்ஸில் அடிக்க போகிறோம். ஓகே ப்ரோ, எல்லாம் 2 ஆயில்ஸில் அடிச்சாச்சு. வேலை முடிஞ்சு. அடுத்தது பார்க்கலாமா மாப்பிள்ள? அது ஒரு திக்னஸ் அதிகமாகுது 2 ஆயில்ஸில் அடிக்கும் போது, அப்படி தான் இருக்கும். இப்போ தூக்கி நிறுத்தி ரோலர் மாட்ட வேண்டி தான் வேலை. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறீங்க நீங்கள். ஆமாம் மாப்பிள்ள, என்ன பண்ணுறது, உங்களோட சேர்ந்தா அப்படி தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அவங்க கூட சேர்ந்துங்க. ஜிம்மி ஜிம்மின்னுக்கான் விளையாடு. என்னது தூக்கமுள்ள சாவரமா அந்த இன்ஜின் எப்படி இருக்கும்? எக்கனாமிக்குள்ள போட்டு ஓட்டுவீங்க, அதில் போட்டு ஓட்டுவீங்க, இன்ஜினுக்கு வாயிட்டு செத்து போயிடும். வெயிட் அதிகமாகண்டா வண்டியில். அப்படியே அந்த இல்லடா உன் பக்கம் தூக்கிடுடா. தூக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. நான் என்ன தானே கட்டி பிடிச்சிக்க, முன்னாடி கட்டி அதில் பிடிச்சிக்கு. என்னண்ணா உருட்டு உள்ள சேக்கி சேர்த்திக்கலாமா? சேக்கி இல்லை, மாப்பிள்ள அந்த பேக்கிங் எடுத்தோம். பேக்கிங் பேஸ்ட் போட்டு 2 அடிக்கும். இதில் போட்டு இதில் போல்ட்டு பண்ணுமாப்பா? கொஞ்சம் வெளியில் தூடு. பசங்க பசையை போட்டு 2 பக்கம் பேக்கிங். கம்பெனி இங்கிருக்குறா கரெக்டாக தான் தோசை. பிடிச்ச பேஸ்ட் இருக்குமே, தெரியல இருக்குதா? இருக்கும், போய் பாரு. அப்படியா? அப்படியா எப்படி வேணாலும் போடலாம்டா. இப்படி வச்சுக்கலாம். சாஜுரா என்னடா டே, மூடியே திருப்பி குத்துறா, ஓட்ட விழுந்து போயிடும். என்ன அறிவு? டாப் கூட போதுறாங்க. பார்த்து என்ன ஒரு புத்திசாலி தானே. அதுக்கு தானே அதை மூடிய யாரா நீ? நான் முதல்ல இங்கேருந்து பேசிட்டு போட்டுக்கலாம். சரிடா, எல்லாம் வெளியே நஸ்கேண்டா இருக்குமாமா. கண்ணாயில் மாதிரி அந்த ஓட்டைக்குள்ளாம் போடாத, அதுக்குள்ளே ஏன் போடுற? ஓட்டையை விட்டுட்டு எல்லா இடத்துக்கும் போடு. ஓட்டைக்குள்ளே போடுறது கண்ணு போட்டு பார்த்தா எதுவுமே தெரியாது. மம்ஜம்ஜா கலர் கலராக மாறுது. டிஸ்கோ லைட்டு கொடுப்பேன் நெட்டு. வெள்ளை லைட்டு இருந்துச்சு. வெள்ளை லைட்டு அதே போடு. லைட்டு மாற்றிடணும். ஒரு சண்டைக்கு வந்துடுவாரு போலீஸ் லைட். இங்கே தாக்குறாரு கொண்டாய. நீ அப்புறம் ஆராய்ச்சி பண்ணிட்டு. நீ தூக்குறியா? நான் சொல்லுறேன். அதை எடு எட்ட, இந்த சைடு வர எடு எட்ட.
ஊற்றி விடு மாப்பிள்ள உள்ளே போட்டு. அதெல்லாம் நான் நெட்டு வெளியே வருமா? மூணு நாஞ்சு கொடுத்தேன் எங்க நாங்கள் மேலே ஒன்றுக்குது நான் லாக் நட்டு போட்டுக்க ஒன்றுக்கு தான் லாக் நட்டு மீதியெல்லாம் பழைய நட்டு போட்டு நான் இப்போ எப்படி இப்படி வருமா இல்லை எப்படி பண்ணணுமா? இப்படி தான் வாசர் எடு. வாசர் உள் பக்கம் வரும். அப்படிதானா? விஜய் அப்படியே பின்னாடி தள்ளு. அப்படியே பின்னாடி அப்படி தள்ளுங்கண்ணா இவன் பக்கம். எங்கள் மாப்பிள்ளைங்க தூக்கி சொருக போகிறான். திருப்பி திருப்பி அங்கே பாரு அவர் தள்ளுறாரு பாரு. கையை வச்சு தொலைஞ்சிடாதீங்கன்னா நீ எதுவுமே பண்ணாது. ஏறும் அவன் தூக்கி ஃபஸ்ட்டு வைக்கிட்டோம். காடியில் வைக்கிட்டோம். தூக்கி அந்த சந்து ஏய் என்ன போய் 2 கிலோ அடிச்சிட்டு இருக்கு. என்ன வீட்டுக்கு திரும்ப அப்போ சந்தோஷம் தூக்கிட்டான் பாரு. சுங்கம் ஒன்று ரொட்டேட்டர் தள்ளு. இந்த பக்கம் ரொட்டேட்டர் பக்கம் தள்ளுறா. நான் தூக்கி பிடிக்க முடியல. ரொட்டேட்டர் உள் பக்கம் தள்ளு. தூக்கி போடுற மாப்பிள்ள. டேய் ரொட்டேட்டர் தள்ளு இந்த பக்கம். ஓட்டை பாரு. லைட்டாக சுற்றிட்டு போடு. நான் ரைடாக இப்படி சுற்றினோம் அந்த எந்த நட்டு மாமா இதுதான். அதான் அந்த 2 நெட்டு இருக்குதுல்ல அது 2 கொண்டு போ. கொண்டு போ அங்கே. இது கொடுப்பீங்களா? இது போட்டு ஒரு மரம் ரைட் வச்சுக்கலாம். அது வேணா கீழே போடு. அதில் போடு. இல்லையா அங்கே போடுறா பிளாஞ்சில் தூக்கி. நான் இது போட்டு தூக்கி வச்சுட்டு அது கடப்பாறையில் தூக்கி மாட்டிருக்கேன். அப்பயும் அவங்க தூக்கு சாவ வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டேன். நீ போடுற மாதிரி மறுபடியும் நின்றுக்குவான். தூங்குறதுக்குள்ள நமக்கு மண்டகண்டில் வெடிச்சு போயிடும். இன்னும் கொஞ்சம் தூக்கணுமா? இருங்க லைட்டாக தூக்கம் முடியாது அவனால். கொஞ்சம் விரிச்சு பிடி. ஏறுது நம்ம இருங்க. இது கொஞ்சம் தூக்கி பிடிக்கணும். கடப்பாறை தூக்கு சந்தோஷம். என்ன பிராஞ்சி ஒரு நிமிஷம் மேலே டோர் பிடி. விஜயண்ணா எங்கடா இது போட்டா இங்கே இருக்குதா? தூக்கம் இன்னும் நீங்கள் தூக்கணும். அது அவ்வளோதான் தூக்கூடாது. அப்புறம் எப்படி சந்தோஷம் நான் விட்டுறேன். நீ தூக்கு. ஒரு பக்கம் நீ பிளான் ஆனால் நீ பிளான் ஒட்டி புண்ணா. ஆடி ஓட்டுற மாதிரி புண்ணா. இருங்கடா சத்த அப்படி புண்ணா. ரைட்டா அந்த பக்கம் தள்ளி புண்ணா. இப்போ தூக்குற சந்தோஷ். நீ அவ்வளோதான். புந்துக்குச்சா? எனக்கு என்னமோ போதுற மாதிரியே தெரியல. உங்கன்னா நீ வந்து தூக்கி போனா தெரியுதுல்ல? இப்போ தெரியுதுல்ல? நான் விட்டுரு. வெள்ளை கீழே விடும். நல்லா கீழே டைட் விடுமா. எந்த தண்ணின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கிறான். நீ டைட் வை. அவன் அதுக்கு தான் போய் ஒன்றில் வை. 1 போடு. 3 இருக்குது பேர் மோட்ரு. போட்டா அடுத்து வை. என்ன ரோலை சுற்றிக்கலாம்? ரோல்லாம் சுற்ற முடியாது. போட. மேலே சோறு சந்தோஷ். இங்கேயா? சுத்துதே. போதும். அந்த பக்கம் போ. அந்த பக்கம் போ. இங்கே போட்டு பிடிச்சிக்கிட்டா. அந்த பக்கம் போடாங்கிறேன். அந்த சந்தில் சொரு உண்டாங்கிறேன். இதுலயே சொருவுறான் சிம்மி சாமி. கம்முன்னு இருக்கு. போடு. அடுத்தபடியாக செயினை மாட்ட போகிறோம். அப்புறம் எதுக்கு அவசரப்பட்டு வச்சேன்? 2 கிலோ கூட வந்து அதையும் வெளியிழுத்து மாட்டணும். 2 ஒட்டுக்காக தான் பிடுங்கணும். சரி வாங்க. எங்கே பிடிக்கிறது? இதை பிடி. நான் அப்படியா வித்த சோடுக்குது.
கொஞ்சம் மறைக்காதடா இங்கே வீடியோ. இங்கே இருங்க மாடுறதுல மட்டும். ஓகே வாசர்லாம் அங்கே வச்சுக்கிறேன். வாசரை போட்டு டைட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. மர பேஸ்ட் எடுத்துகிட்டு வா நெட்டுக்கு. வாசரை போடு. என்னாச்சு மாப்பு? அதெல்லாம் இப்போலாம் கரெக்டாக போட்டு ஒரு ஆமாம் ஒரு இடம் போட்டால் தான் அது எதுக்குமே எல்லாம் பண்ணிவிடுவான். மர பேஸ்ட்டு போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்காங்க. ஏன்னா இது லூஸ் ஆகிற இடம். கடப்பாறை எடுத்து சொருவும் மாப்பிள்ள இருந்தால. இதை கீழே டைட் வச்சிருமாப்பிள்ள அப்புறம் இருக்கலாம். இது பேஸ்ட் காஞ்சி போயிருண்டா. இது டைட் வச்சுட்டு போ. மாப்பிள்ளை ஒழுங்காக பண்ணியிருந்தானா பரவாயில்ல. எங்கே பண்ணுறான் வேலை மாப்பா? அந்தானு இது இருக்கும் செயின் இழுத்துக்கிற கொண்டி, அதை விரல்லையே ஏதோ ஒன்று தள்ளி ஒன்று, அப்போ தான் கரெக்ட் பண்ண முடியும். ஓகே ப்ரோ, ஒரு வழியாக என்ன முடிஞ்சுன்னா இந்த பக்கம் முடிஞ்சு வச்சு மாப்பிள்ளை கடைசி போல்ட்டு ஒரு போல்ட்டு மட்டும் டைட் பண்ண முடியாது, கையில் டைட் பண்ணிட்டு இருக்கிறான். அடுத்தது கழட்டி ஆயில் ஊற்றி விட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு தானே மாப்பிள்ள? எல்லாம் முடிஞ்சிருச்சு. டோர் மாட்டினோம், இந்த கத்தியை மூணும் ஆல்ட்ரு பண்ணி மாட்டினோம். டோரை தூக்கிட்டு வந்து டோரை வேறு புட்டுக்கிட்டு இருக்குது, அதை கொஞ்சம் ரெடி பண்ணி போட்டால் வேலை முடிஞ்சிருச்சு ப்ரோ. இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். இந்த வீடியோ காலையிலே வரும். நாளைக்கு காலையில் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறது இன்றைக்கி தான். ஏமாப்பே கேன்பா. அடுத்தது ஆயில் ஊற்ற போகிறோம். மாப்பிள்ளை அதுக்கும் புனாய் எடுத்துறதுக்கு போகிறோம். புனால் இதை மாற்றிட்டு கத்தி சைடு கொஞ்சம் முன்ன பண்ண இருக்குது. சைடு கத்தி அட்ஜஸ்ட் பண்ணி டோர் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்குது. டோரையும் போட்டுவிட்டா வேலை ஃபினிஷ். கொஞ்சமாக ஊற்றணும், நம்பி தோந்துடும். கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் ஆயில் பிடிக்கும் ப்ரோ. 1 லிட்டர் புது ஆயில் ஊற்றிட்டு மீதி பழைய ஆயில் ஊற்றி வயிற்று நப்பிட வேண்டியதான். ஊற்று மாப்பிள்ள. ஓகே ப்ரோ, அவ்வளோதான். ஆயில் வர டைம் ஆயிடுச்சு. இன்னும் காணோம், கிட்ட வந்துருச்சு. மாப்பிள்ள அங்கே இறக்கிக்கிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக இதில் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 லிட்டர் எக்ஸ்ட்ரா ஊற்றினா போதும் ப்ரோ. அதுக்கு மேலே போடுங்காது. பாட்டிலே போயிட மாட்டேங்குது. வந்துருச்சு. ஆயில் சொட்டு போடுது ப்ரோ. மேலெல்லாம் ஷாரு வடிஞ்சு கிடக்குது. ஓகே ப்ரோ, அவ்வளோதான். இந்த வேலை முடிஞ்சுது. அடுத்தபடியாக என்ன பண்ணோம்னா டோர் வேலை தான். டோருக்கு வேலை செஞ்சுட்டு இந்த கத்தியெல்லாம் மாற்றிட்டு அடுத்தது என்ன பண்ணோம், டோர் தூக்கி மாட்டினா வேலையை முடிந்து விடும். ஓகேன்பா, இன்றைக்கி அவ்வளோதான் முடிஞ்சுது. கேமரா லைட்டு இப்படி ஆயிடுச்சு, லைட்டே எரியல. எப்படி சொல்கிறது, அவ்வளோதான். மாப்பிள்ளை அவ்வளோதான் கத்தி டைட் வச்சுட்டு இருக்கிறான். மாப்பிள்ளையும் டைட் வச்சு முடிச்சிட்டானா வேலை முடிஞ்சிச்சு. தூக்கிட்டு ஓர மாட்டிட்டா வேலை ஃபினிஷ். காலையில் 8 மணிலேருந்து ஆரம்பித்தேன் ப்ரோ. இப்போ மணி என்ன ஆகுது, நைட்டு 10 மணி ஆகுது, இன்னும் முடியல. எனிவே அந்த டோர் பைப் என்ன ஆகி போச்சுன்னா பழைய பைப்பெல்லாம் இத்து போச்சு ப்ரோ. தாங்க பாரு, இத்து எல்லாம் தூக்கிட்டு வந்துருச்சு, வேலைக்கே ஆகலை. ஸோ அதனால் வந்து பைப்பு வேறு புது பைப் போட்டு எல்லாம் பாரு லைன் ஓட்டியாச்சு. பூரா அந்த நெட்டை புது பைப்பு. எதனா கொஞ்ச நாளைக்கு அவ்வளோதான். கத்திக்கெல்லாம் பஞ்சர் ஒட்டியாச்சு. அவ்வளோதான். டோரை தூக்கி மாட்டினா தீர்ந்துச்சு ப்ரோ. அவ்வளோதான். நம்ம வீடியோ எடிட் பண்ணணும், தூக்கி மாட்டணும். இன்னும் 4 கத்தி இருக்குது, எல்லாம் மாட்டணும்.
ஓகேன்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மாப்பிள்ள பாய். பாய். ஓகே ப்ரோ, அவ்வளோதான். நாங்கள் அவ்வளோதான். எங்கே இருக்கா? அங்கே பார்த்து ஆய் சொல்லுங்கள். எங்கே அது லைட்டு. அவ்வளோதான் ப்ரோ. நாங்களும் ஒரு 4 கத்தி இருக்குது. பாத்தி மாற்றிட்டு தூக்கி மாட்டிட்டா தீர்ந்துச்சு. நல்லா எடுத்து வச்சுட்டு பாருங்க, நல்லா ஊடெல்லாம் எப்படி கிடக்குதுன்னு எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணோம். நாளைக்கு டாப் பெயிண்ட் அடிக்கிற வீடியோன்னா கமெண்டில் கேளுங்க. டாப் ரெடியாக இருக்குது அந்த 585க்கு பாருங்கள். நல்லா தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. நாளைக்கு வீடியோவில் பெயிண்ட் அடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். என்னமோ கரண்ட் கட்டாயத்து கரண்ட் வச்சுக்கிறானுங்க. தேவையே இல்லை. சரி, இதனாச்சும் பண்ணானுங்களே. சரி, அட்ஜஸ்ட் ஆகணும். ஓகே ப்ரோ, நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். என்ன கண்டிஷனில் இருக்கிறேன் பார்த்தீங்களா மாப்பிள்ளை? இப்போ சட்டியை பாருங்க. எங்கள் நிலமையை பாருங்க. காலையில் 8 மணியிலிருந்து. ஓகே.